தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம், திறந்து விட்டும் செய்வோம் உம் சித்தம். பூவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த பூவிதானிலே உம் விருப்பம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து தினமுமக்கே மகிமை. Hallelujah. Thank you, Jesus. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ என்ற கன்னட பாடலை இந்த மெதுவை நாம் பாடுவோம். ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. Hallelujah.
ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கண்ணீரின் ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. Hallelujah, 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 hallelujah. I have decided to follow Jesus. Hallelujah. Amen. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நட்சத்திரமாக பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தாவே, தேவனுடைய நாளிலும் கர்த்தாவே, அப்பா அவருடைய பிள்ளைகள் கர்த்தாவே எடுக்க போகிற ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மை பின்பற்றவும் கர்த்தாவே, மனம் திரும்பும்படியாகவும் கர்த்தாம் ரத்தத்தாழ கழுவப்பட்டு உங்கள் ராஜ்யத்துக்கு தப்பா அவர்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்படும்படியாக இந்த நாளில் நேபித்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
உடைய பரலோக ராஜ்யத்தில் இந்த பிள்ளைகள் பிரவேசிக்கும்படியாக செய்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கத்தாவே ஆதாமுடைய மரணத்தை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே மாற்றி கத்தாவே ஜீவனோட கத்தா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இந்த பிள்ளைகள் எழும்ப போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் உன்னை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. உலகம் என் பின்னே கத்தா சிலுவையின் முன்னென்று கத்தாவே நின்று கத்தாவே செயல்படும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வாழ்க்கையில கத்தாவே துணையா நின்று வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா இந்த வருடம் இந்த ஞானசன் தொட்டி கத்தாவே காரியத்தை கருத்தில் ஒப்பிடுகிறோம். இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் பிரசனத்தினால முடி மறைத்துக் கொள்ளும் காட்டுகிற ஆண்டுகள் ஊழியக்காரனுடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம் கத்தாவே. தேவ தூதர்களும் தேவ வானத்தின் தூதர்களும் இந்த இடத்துல இந்த பகுதியில இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது கத்தா பரலோகமே சந்தோஷப்படுகிறது சொல்லி இருக்கிறீர்கள் கத்தாவே. இந்த நாள் கத்தா ஒரு மன மகிழ்ச்சி இந்த நாள் கத்தாவே. இந்த மன மகிழ்ச்சி நாளில் கத்தா சபையாரா நாங்கள் கத்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் சின்ன பிதாவே. என்னோட கூட முருகன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஞானஸ்தானம் ரொம்ப சூடாகுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஸ்வேதாவை ஞானஸ்தானம் கொடுத்து குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் Father, Son, and the Holy Spirit be baptized. I'm a new creation. I'm a brand new man. All things are passed away. I've been born again. All that has gone good. That's who I am. I'm a new creation. I'm a brand new man. Don't breathe when you inside the water. In the name of the Father, Son, and the Holy Spirit, baptized. Amen.
Son, and the Holy Spirit. Amen. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. குறியடிப்பேன், குறியடிப்பேன், சீரான குறியடிப்பேன், 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 சீரான குறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. Here we pray. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தரை ஒழுங்குபடுத்தி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே புதிதாய் பிறக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய ஆண்டவரை சிருஷ்டிகா இருக்கிறார் என்று சொல்லி நியூ பீயிங் ஆஃப் ஃபாதர் இன் லார்ட் ஜீசஸ். ஹalleluya. புதிதாய் பிறந்த இவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்களாய் தொடர்ந்து நீர் கனப்படுத்தி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் உம்மை தரித்துக் கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, உம்மை தரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் உதவி செய்தோம். பெற்றோருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க உமக்காக உமக்குள்ளால் வளர்க்க கர்த்தர் கிருபை செய்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதி தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய ரத்த போட்டு மறைத்து பிரசன்னம் மறைத்து பாதுகாக்கப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சபை விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானஸ்தானம் ஆண்டவரே சபையில ஆண்டவரே தொடர்ந்து நடைபெற கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு அடியை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Thank you. All go. Open the mask. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. We really praise God for the Sunday school ministry God has given us. God has given the superintendent and the church a vision that we have to start clubs. So we have a wonderful pamphlet is done here. It's about the Sunday school classes. So this we are going to pray and we request all members to use it. And we started with one Bible club. We had a vision to start 5 clubs. 5 club ஆரம்பிக்கணும்னு வித்தியாசமான ஏரியாக்குள்ள அதுக்காக ஜெபம் பண்ணோம். அந்த ஒரு 5 ஏரியாக்குள்ள சில்ட்ரன்ஸ் கிளப் ஓபன் பண்ணியா கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்காக பிரயாசம் பண்ணுகிற தேவனுடைய அவங்க ஃபேமிலிக்காக எல்லா டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வேலையில நமக்கு மெசேஜ் நேரம் அதிகமாகிடுச்சு. ஸோ வி ஜஸ்ட் ப்ரே. நமக்கு நல்ல ஒரு பெரிய பைபிளும் வாங்கியிருக்கிறாங்க. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் டு ஹேவ் திஸ் பைபிள். இஸ் ஸோ இது ரெண்டையும் வந்து சபைக்குள்ளால் இருக்கிறது. ஸோ வி ஜஸ்ட் ப்ரே ஃபார் திஸ். பரிசுத்த பிதாவே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வேதாகம புஸ்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இது நிமித்தமாக ஆண்டவரே எங்க சபையில ஆண்டவரே வேத ஞானத்தை பெருக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் நடக்கிறவர்களாக உடைய சத்தத்தை கீழ்ப்படிகிறவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு அடையாளமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் சபையில இதை வைக்க போகிறோம். ஆண்டவரே இது நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர வேதத்தை வாசிக்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த ஜனங்கள் ஆண்டவரை தியானித்தபடினால நற்குணசாலிகளானார்கள் என்று வேதம் சொல்வது போல சபையில் அப்படியே கிருபையை ஜெபிக்கிறோம். பேம்பல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே
பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கிளப்ல வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய மகனை கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமாக. இந்த காலவெளியிலே எங்களோடு பேசுங்கப்பா. இன்றைய கர்த்தர் விசேஷமாக புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை கூட ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் இந்த சமூகத்தின் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் விடுதலையோடு நான் கடந்து போக முடியாத அவர்களுக்காக நான் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே பரிசுத்தமுள்ள ஆண்டவரே இந்த காலவெளிக்காக நன்றி. கர்த்தாவே காலங்களோடு கர்த்தா வந்திருக்கிற மக்களோடு நீங்கள் பேசுவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முடிய வாக்குத்தத்தங்கள் முடிய வார்த்தைகள் ஜீவனுள்ளதும் வல்லமையுள்ள வார்த்தைகளை பார்த்து ஆண்டவரே கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தா அது பிரயோஜனமுள்ளதாக பலனுள்ளதாக இருக்க அவை ஆண்டவரே நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடியை மறைத்து நீ இடைப்படுவீராக. இந்த நாமத்துக்கே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா தடைகளும் நாங்கள் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தா பலவீனங்கள் போராட்டங்கள் சத்துருவின் போராட்டங்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பின்னே வாருங்கள். யாருடைய பின்ன? லவருக்கு பின்ன, இல்ல வாட்ஸ்அப் பின்ன, இல்ல ஃபேஸ்புக் பின்ன, இப்படிப்பட்ட பின்னாடி போய்கொண்டிருக்கிற ஏராளமான திரளான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ நம்மளை தேடி வந்ததினால கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என்னை பின்னே வாருங்கள். பேதுரு தன்னுடைய வலையை போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கும் போது என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் தொட்டார். அவனை தொட்டும்போது அவன் என்ன பண்ணான்? தானும் தன் சகோதரனும் அவனுடைய நண்பர்களும் கூட யோவான், யாக்கோபு போன்றவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். ஆனால் அந்த பின்பற்றுகிற காரியம் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அது கொஞ்ச காலத்துக்குள்ள முடிய போகிற ஒரு பின்பற்றுதல் அல்ல. அது நித்தியமாக பின்பற்றுகிற ஒரு காரியம். அது நித்தியமாக வாழ்க்கையில பின்பற்றுகிற காரியம். இந்த உலகத்தில் சில காரியங்களை மனுஷர்கள் பின்பற்றுகிறார்கள். டாக்டர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பின்பற்றுகிறார்கள். தினதோறும் நீ இது 3 வேளை இந்த மாத்திரை நீ சாப்பிடணும், அப்போதான் நீ சுகமா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிற காரியத்தை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பின்பற்றுகிறார்கள். டாக்டர் சொல்லுகிற அந்த காரியத்தை இன்ஸ்ட்ரக்ஷனை அவர்கள் அனுதினமும் இந்த காலையில் இப்படி புசிக்கணும், இந்த மாலையில் புசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அது அறிந்தபடினால அது செய்கிற அப்படினால அவர் ஆரோக்கியமாகவும் பலமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே போல சிலர் எஜுகேஷனை பின்பற்றுவார்கள். உங்களுக்கு ப்ரொஃபஸர் கொடுக்குற காரியத்தை அவர்கள் நேர்த்தியாய் செய்யும் போது ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வரப்படுகிறது. ஸ்போர்ட்ஸில் ஒரு கோச் கொடுக்குற காரியத்தை அனுதினமும் ஸ்போர்ட்ஸில் அனுதினமாக வாக் பண்ணும்போது, அனுதினம் ஓடும்போது, அனுதினமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அவன் அதை கற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது அவன் என்ன செய்யறான்? அதை ஃபாலோ பண்ணிலே கொண்டிருக்கிறான். அது தினத்தோறும் ஃபாலோ பண்ணும்போது தான் அவன் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். அதுக்குள்ளே தான் அவன் வெற்றிக்குள்ளே போக முடியும். ஒரு ஜெயத்துக்குள்ளே போகிறத நம்ம ஒரு உலக பிரகாரமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும்போது என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. எப்படி நான் பின்பற்றுவது? நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறதுன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை மாற்ற நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம்.
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே அவன் ஆ. அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் ம். 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமரனாகி எலிசாவை கண்டான். ம். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ம். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் ம். அவன் மேல் தன் சால்வையை போட்டான். படிங்க பாஸ்டர் படிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். ஆமென். ஹalleluya. இங்க ஒரு மனுஷன் எலியாவை பின்பற்றும்படியா எலிஷா பின்னாடி வருகிறார். அவர் செய்த ஒரு 4 காரியம் உண்டு. முதல் காரியம், அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அவர் செய்து கொண்டிருந்த காரியம் என்ன? மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த மாடுகளை ஓட்டிக்கொண்டு அது எருது பொருளை ஓட்டி கொண்டிருக்கும் போது எலியா அவர் மேல ஒரு ஷால்வை போட்ட உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். தேவனுடைய மனிதன் எலிஜா சொல்லும்போது காட் ஆஃப் யெகோவா, எலிஷா சொல்லும்போது இஸ் a God of salvation அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது எலியாவை பார்த்த உடனே அவருக்கு எல்லுன்னு சொன்னா காட் ஆஃப் யெகோவா அப்படின்ற அவருடைய பேர். அந்த யெகோவான்ற பேர் தான் எலிஜா. அந்த எலிஜாவை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் வேலையை விட்டு விடுகிறார். அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த தொழிலை விடுகிறார். அவர் பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை விட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த விடுகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். முதலாவது அவர் செய்தது விடுகிற ஒரு காரியம். நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் முதல் காரியம் பழையவைகளை விட வேண்டும். பழைய காரியத்தை விட்டால்தான் நாம் முன்னோக்கி போக முடியும். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொன்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. எனக்கு நான் இந்த ஸ்போர்ட்ஸில் நான் மியூசிக்கை வாசிக்கிறேன், நான் ஸ்போர்ட்ஸில் இருக்குன்னு சொன்னால் அது செய்ய முடியாது. இட் பிகம் ஏ ஹாபி அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுது போக்குறதுக்காக செய்யப்பட ஒரு காரியம், ஏதோ ஒரு நேரம் போக்குறதுக்காக, ஏதோ ஒரு சமயம் கடந்து போகட்டும் என்று வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்குற ஒரு காரியமாக மாறிவிடும். அது அச்சீவ்மெண்ட்டில் கொண்டு வராது. அச்சீவ்மெண்ட் எப்போ கொண்டு வரும் என்றால் முற்றிலுமாக பழையவைகளை முடித்து போட்டு புதிய காரியத்தை தேடுகிற வாழ்க்கை தான் அது ஃபாலோ கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவரை நான் எல்லாவற்றையும் நான் விடுகிறேன். என்னுடைய பழைய மனுஷனுடைய குணங்களை நான் விடுகிறேன். நான் பின்தொடர்கிற இந்த உலகத்தின் காரியத்தை நான் விட்டு நான் முன்னோக்கி பார்த்து இயேசுவின் பின்னாடி நான் போக நான் துணிந்து ஆண்டவரை கிராஸ் பிஃபோர் மீ த வேர்ல்ட் பிஹைண்ட் மீ. அப்போ உலகத்தில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் இயேசுவை பார்த்து தான் நாம் ஓட வேண்டும். உலகத்தை பார்த்து நாம் ஓட முடியாது. அப்போ இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? எலிஷா அவர் சொன்ன உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார். அடுத்த காரியத்தை அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணார்? ஓடுகிறார். யார் பின்னாடி ஓடுகிறார்? எலிஷா பின்னாடி ஓடுகிறார். விட்டு விடுகிற ஒரு காரியம், அடுத்த ஒரு காரியம் ஓடுகிற ஒரு காரியம். ஓடுகிற காரியத்தை யாருக்கும் ஒரு வேலை கொடுக்கும்போது சிலர் ஓடுவாங்க, ஆத்திரமா செய்வாங்க, அது உற்சாகமா செய்வாங்க. அதுதான் உண்மையான ஒரு தேடுதல், உண்மையான ஒரு நோக்கம். உண்மையாகவே அந்த காரியத்தை செய்யணும்ன்று ஒரு உற்சாகம் வருகிறது. அந்த மனசுக்குள்ள அந்த ஆவியில ஒரு உற்சாகம் வருகிற காரியம். ஆனால் ஏனோ தானமாக செய்யறாங்க பாரு. போடா அந்த காலையில படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னா புக் எடுக்கும்போதே ஸ்லோவா எடுப்பாங்க, படிக்கும்போதே ஸ்லோவா எடுப்பாங்க. இது ஏனோ தானமா எடுப்பாங்க. வெற்றி இருக்காது, வெற்றியே இருக்காது. எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். ஓடி பிடிக்கிற ஒரு வாழ்க்கை என்ன வேண்டும்? சோம்பையா நடந்து போய்கொண்டு ஏதோ சொன்னாங்களேன்னு சொல்றதுக்காக அல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் தேவனை நம்ம பின்பற்ற முடியாது. அப்போ 2வது காரியம். 3வது காரியத்தை பார்க்கிறோம். எலிஷா என்ன செய்யறானா? ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறார். நான் போய் என் வீட்டுக்கு, என் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்து விட்டு நான் வருகிறேன். கமிட்மெண்ட். நான் கமிட்மெண்ட்டாக நான் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் நான் நிச்சயமாக இதை செய்து நான் முடிப்பேன் என்று ஒரு வைராக்கியம், ஒரு தர்ம, ஒரு முழு பூர்ணமானது அந்த காரியத்தில் ஈடுபடுகிற காரியம். ஒரு மியூசிக்கை நான் கற்றுக்கிறேன்னு சொன்னால் அது முழுசாக ஒரு 6 மாதத்தில் கற்றுக்கொண்டு அது செயல்பட்டு கொண்டு வந்து நிற்கணும். ஒரு 3 மாதத்துக்கு 1 மாதம் தொடங்குவாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு சரிகமா பதனிசன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கார்ட் ஸ்கூலில் போவாங்க. அடுத்து அவ்வளோதான், டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கமிட்மெண்ட் இருக்காது ஒரு சில வாலிபர்களுக்கு. என்ன பண்ணுவோம்? விட்டு விலகி போடுவோம். ஸ்போர்ட்ஸில் எடுக்கிற காரியத்தில், எடுக்கிற தீர்மானங்களில், குடும்ப வாழ்க்கையில், திருமணத்தில், எல்லாவற்றிலும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் வந்து செய்ய முடியும்.
கமிட்மெண்ட் இல்லைன்னா ஒடிந்து போகிற ஒரு வாழ்க்கை, பலவீனப்படுகிற ஒரு வாழ்க்கை, பிரச்சனைக்குள்ள கடந்து போகிற வாழ்க்கையில பின்பற்ற முடியாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை தேடிக்கொள்கிறார்? முற்றிலுமாக நீ விடு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னுடைய தொழிலை விடு, நீ மீன் பிடிக்கிற அந்த காரியத்தை விட்டு மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன், என்னை பின்பற்றி வா. அப்படி அவர் பின்பற்றி வரும்போது தான் அவர் கூட அநேக திரளான டிசைபிள்ஸ்கள் அவர் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு கூட்டம் வந்து அவரிடத்துல நாங்கள் பின்பற்றினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறமா இன்னும் சிலர் இது கடினமான உபதேசம், இவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் பரலோகத்தை பற்றி பேசுகிறார், அதை பற்றி பேசுகிறார், இது விட வேண்டும் சொல்கிறார், அதை விட வேண்டும், அப்போ எப்படி தான் வாழ்க்கை வாழ முடியும், எப்படி தான் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று அவர்கள் யோசிக்கும் போது அவர் சொன்னார், அவர்கள் என்ன பண்ணார்கள், விட்டு போயிட்டாங்க. ஆனால் பேதுரு ஏசப்பாட்டத்தில் வந்துட்டு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், உம்மிடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, எங்களுக்கு உம்மிடத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு ஜீவன், உம்மிடத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு விடுதலை, உம்மிடத்தில் இருந்தால் எங்களுக்கு சமாதானம், இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டால் தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர் தீர்மானத்தோடு அவர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த கடைசி வசனத்தை படிப்போமாக. 20ஆம் வசனம். இவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். கீழே உள்ள வசனம் படிப்போம், கடைசி வசனம். அப்படி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டு பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார். பின்பற்றுகிற காரியத்தில் ஊழியம் செய்வது, இயேசுவை பின்பற்றுகிற காரியத்தில் அவரையே முழுமையாக நம்புவது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியத்தில் நான் என் சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நான் வளர்கிறது. இது உலக வாழ்க்கை அல்ல, அது பரலோக வாழ்க்கை. கிறிஸ்துவின் வாழ்க்கை அது பரலோக வாழ்க்கை. இது உலக வாழ்க்கையில் நம்ம எஜுகேஷன் இருக்குது, இந்த உலகத்தில் படிப்பு இருக்குது, இந்த உலகத்தில் திருமணம் இருக்குது, இந்த உலகத்தில் பல காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போய்கொண்டு ஒரு சைக்கிளாக ஒரு சர்க்கிளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே முடிந்து வயசாகி என்ன நரிச்சு முடி வந்து அவ்வளோதான் முடிந்தது வரோம். இந்த முடியை பார்க்கும்போதே சொல்லிடும் எந்த வயசில் இருக்கிறேன்னு. பாதி கருப்பு பாதி வெள்ளை இருந்தால் 50ல் நிற்கிறாருன்னு அர்த்தம். முழுசா வெள்ளை ஆயிடுச்சுன்னா 60ல் வந்துட்டாரு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது சர்க்கிள் ஆஃப் லைஃப். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவ தூதர்களை போல இருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ தூதர்களை போல வாழ போகிறோம். ஹல்லேலூயா. அவர் வாலிபர்களை போல இருப்பாரா, முதியோர்கள் அல்ல, வாலிபர்களை போல இருப்போம். ஹல்லேலூயா. அந்த பரதேசிலே நம்மளை அழைத்து செல்ல முடியாதான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. இந்த உலகத்தில் கொடுக்கிற ஒரு சர்வ காலம்தான், டெம்பரரி வாழ்க்கை தான். ஆனால் பரலோகத்தின் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அது நித்தியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பில் சில காரியங்கள் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சுருக்கமாக நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்கு. அப்படின்னால ஒரு காரியமாக நம்ம பார்ப்போமாக. இயேசுவை பின்பற்றுகிற காரியத்தில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கிறது? முதல் காரியம் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிப்போமாக. கொஞ்சம் வேகமா படிச்சா ரொம்ப நல்லா. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஆயக்காரன். இப்போ ஒரு ஆயக்காரன் எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இன்னும் அங்கே இருக்கிற யூத மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவன் ஒரு பாவின்னு பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பாவியா பார்ப்பாங்க. ஏனென்றா இவன் ரோமருக்கு வேலை செய்கிறவன், இவன் சபைக்கு செய்யாதவன், இவன் அதில் லஞ்சம் வாங்குறவன், இதில் துன்மார்க்கமாக அவன் சம்பாதிக்கிறவன் அப்படி சொல்லி அவனை அப்படி பார்ப்பாங்க. ஒரு பாவியாக அவனை பார்ப்பாங்க. ஆனால் அந்த பாவியத்தை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, ஆமா, இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன், இந்த பழக்கத்தில் நான் இருக்கிறேன், இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்னு ஆண்டவர் உங்களை தான் பார்த்து அழைக்கிறார். மகனே, மகளை உன்னை பார்த்து அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவ குடும்பத்தில்
குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் பாவம் உன்னை பின்தொடரும் சொன்னார். ஆண்டவர் இந்த கால வேளையில விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் விடுதலை உண்டு, அவருடைய பாவ மன்னிப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டு. ஹalleluya. அதுக்காகத்தான் அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஹalleluya. இந்த இயேசுவை பின்பற்றிதான் இந்த பரிசேயர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த பாவி வீட்டில நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த பாவி வீட்டில நீங்க போஷணம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அப்ப இயேசப்பா சொல்கிறார், என்ன மாற்றி விடுகிறார், ஆண்டவரே வைத்தியனுக்கு சுகம் இல்லாதவனுக்கு யார் வேண்டும், பிணியாளிகளுக்கு யார் வேண்டும், வைத்தியம் தேவைப்படுகிற போல இந்த பாவிக்கு ரட்சிப்பு வேண்டும். ஹalleluya. ஒவ்வொரு பாவமான மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கத்தான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். இந்த டாக்ஸ் கலரை பார்த்து ஆண்டவர் சும்மா போகவில்லை, என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டு இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த உலகத்தில் நான் இந்த வேலையை செய்வதனால அல்ல, இந்த பழக்கத்தில் நான் இருக்கிறதுனால நான் பாவியாகவே வாழ்வேனே, இந்த தொழிலை நான் வாழ்ந்தேன்னாக்கா அசுத்தமாகவே நான் வாழ்வேனே, எனக்கு ரட்சிப்பு யார் கொடுப்பது, இயேசுதான் எனக்கு கொடுப்பாருன்னு அவள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றுறது மாத்திரமில்ல, உடனே அவன் வீட்டுக்கு கொண்டு போனான். வீட்டுக்கு வந்த பரிசேயர்கள் என்ன பண்ணான், அவனுக்கு எலி பரியாசம் பண்ணான் ஆரம்பித்தார்கள். அவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள். அவன் எப்படின்னா சொல்லட்டும் உலகம் சொன்னா, ஆனா இயேசு என்னை விடுதலையாக்கினார். ஹalleluya. என் பாவத்தை பார்த்து ஜனங்கள் பேசலாம், நீ குடிக்காரன், நீ பீடி அடிக்கிற, சிகரெட் அடிக்கிற, பல காரியங்களை சொல்லலாம், ஆனால் இயேசு விடுதலையாக்குறவராக இருக்கிறார். ஹalleluya. எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், எப்படிப்பட்ட பாவ பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மளுக்கு சுகத்தோட வாழ நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹalleluya. அவர் பின்பற்றும் போது நம்மளுக்கு ரட்சிப்பு. ஹalleluya. நம்மள அவரை பின்பற்றும் போது என்ன கிடைக்கும், ஆண்டவரே அவனுக்கு என்ன கிடைப்பாரு, ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அடுத்ததாக என்ன கொடுக்கிறார் பார்க்கலாமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். ஹalleluya. ஹalleluya. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, இருளிலிருந்து ஒரு விடுதலை. ஹalleluya. இன்னைக்கு இருள்னு சொன்னாலே ஒரு பயம், இருள்னு சொன்னாலே பிசாசுடைய அந்த காலத்தின் இருளின் கிரியைகள் தாக்கி கொண்டுகிற ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்டிருங்களா, பின்மாற்றம் அடையும் போது இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும். ரட்சிக்கப்பட்டிருங்களா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா பின்மாற்றம் போகும்போது, ஏசப்பா விட்டு போகும்போது சாத்தானுக்கு வழி கொடுப்பது, ஒரு காலடி அடி கொடுத்தாலே பிசாசு என்ன பண்ணுவான், அந்த நேரத்தை எடுத்துக்கொள்வான். அவன் என்ன பண்ணுவான், இருளுக்குள்ள நம்மளை தயக்கத்துக்குள்ள பாரத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துக்கிறோம். அதுதான் இவர் நம்ம தாவீது சொல்கிறார், இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவர், இயேசு கிறிஸ்து அறியாதவர். இயேசு அவருக்காக ரத்தம் சிந்தவில்லை அந்த காலகட்டத்தில். ஆனால் மனதுக்குள்ள ஒரு தெய்வன் இருக்கிறார், என்னை இந்த இருளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், அவர் தான் நல்ல மேய்ப்பன், அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர் என்று சொல்லி அவருக்குள்ள அந்த காரியம் இருந்தது. அந்த இருளை நீக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எந்த இருள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது, ஜுரம் என்ற இருளா, வியாதி என்ற இருளா, இப்படிப்பட்ட இருள் இயேசுவை பின்பற்றினால் வெளிச்சம் நிச்சயம். ஹalleluya. ஹalleluya. வரும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். ஹalleluya. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. பரிபூர்ண ஜீவன் உண்டாகும்படியாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருள் ஏன் வருகிறது? Because I am not back of Jesus, because I am not following Jesus. நான் இயேசு இங்க இருக்கிறார்னா அவர் பின்னாடி இருக்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவர் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருக்கணும். இயேசு எங்கேயே இருப்பாரு, நான் எங்கேயே இருப்பேன். சபை எங்கேயே இருக்கோம், நான் எங்கேயே இருப்பேன். வேதம் எங்கேயே இருக்கும், நான் வேதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இருள் சூழ்ந்து கொள்ளும். இயேசு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், அப்படிதான் வெளிச்சம், அப்படிதான் பாதுகாப்பு. ஏனென்றால் அந்தகார இருளுக்கு லோகாதிபதி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், யாரையும்
அந்தகாரப்படுத்த வேண்டும், யாரை முழுக வேண்டும், யாரை கத்த அசுத்தத்தில் நடத்த வேண்டும், யாரை கத்தா துன்மார்க்கமாக செயல்படுத்த வேண்டும் என்று அவன் என்ன பண்ணிக்கொண்டான். அவன் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வெளிச்சத்தின் தேவன் நம்முடைய விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டும். உண்மை நான் பின்பற்ற வேண்டும். உண்மை பின்பற்ற இருக்கிற அந்த இருள் என்ன ஆகிவிடும், நீங்கிவிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஹல்லேலூயா. படிப்போமாக 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதுலேயும் நேரம் போயிடுங்க. சீக்கிரமா முடிக்க வேண்டியதா அப்படின்னால கொஞ்சம் சீக்கிரமா எழுதுவாங்க. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இங்கே நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்குங்களா? புத்தியில அந்தகாரப்பட்டு, இருதயத்துல இல்ல, புத்தி இருதயத்தில் இருந்தா கர்த்தர் நம்மளை சுத்திக்கிறது சித்தமாயிடார். ஆனா அப்போ இருளில சிந்தையில இருள் அடைவது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த இருதயத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, அருமையான ஒரு காரியம் தான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இந்த இருதயத்தோட நம்ம செபிக்கிறோம், இருதயத்தோட சிந்திக்கிறோம், எல்லாம் அருமையா போய்கொண்டு. ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கொண்டு, the law of mind, the law of spirit ரெண்டு இருக்கு. law of mind and law of spirit. law of spiritல கொடுக்கும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோம். when law of mind comes, there is a struggling, there is a war between the law of mind and the law of flesh. இந்த flesh என்ன பண்ணும், இந்த மைண்டு பல விதத்துல நெருக்கும், பல வித சிந்தனைகளை கொடுக்கும். அந்த சிந்தனையில தான் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை விட்டு உலகப்புறமான காரியங்களை பின்தொடருது. காலையில் உங்களுக்கு ஒரு மொபைல் 10 நிமிஷம் கொடுக்கணும்னு பார்த்தா அது என்ன ஆகிட்டு இருக்கும், 1 hour ஆகிட்டு இருக்கும். ஏன், இந்த லா ஆஃப் மைண்ட் இஸ் என்ன ஆகிட்டு இருக்குது, அதை பிடித்திருக்குது. லா ஆஃப் மைண்ட் அதை என்ன செய்திருக்குது, அந்த காரியத்தை அந்த மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மைண்ட் செய்கிற காரியத்தை நிறுத்தி விட்டு இந்த இருதயத்துக்கு நம்ம கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இந்த இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்கிறார். அந்த சரீரம் முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறது, முழுமையாக அந்த ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறது. அந்த ஆவி கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது தான் கிறிஸ்துவுடனே நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம ஏன் அடுத்த முழுமையாக கொடுக்காம இருக்கிறோம்னா, இந்த இருள் அடைந்திருக்கிறது சிந்தை. இந்த இருள் அடைந்த சிந்தை எந்த நாளில் ஆண்டவரே, இந்த இருளை மாற்றுகிறவர் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிற வருகிறவன் அவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்று நான் ஆண்டவரே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, இந்த சிந்தனைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த சிந்தனைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற கத்தாவே நிகழ்ச்சிகள் எல்லாம் கத்த யாருக்கும் தெரியாது, என் தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாது, என் நண்பருக்கும் தெரியாது, ஆண்டவரே யாருக்கும் தெரியாது. ஆனா உன்னை பார்த்து கொண்டிருக்கிற இயேசு ஒருவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிந்தனை என்ன ஓடிக்கொண்டிருக்குது, நீ பேசுற காரியம் என்ன, நீ யோசிக்கிற காரியம் என்ன என்று ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இன்றைக்கே கர்த்தர் விரும்புகிறார், என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வந்தால்தான் உனக்குள்ள வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தும் வரும்போது இருளுக்கு இடமில்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளையும் வெளிச்சத்தையும் ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? உலக நண்பனையும் பரிசுத்தமானமாக மாற முடியுமா? பாவியும் பரிசுத்தமாக மாற முடியுமா? ஆனால் பாவியிலிருந்து பரிசுத்தமாக்க முடியும். ஆனால் நீதிமான் அதற்குள்ள போக முடியாது. நீதிமான் பாவத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் பாவி நீதிமானா மாறலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய பாவியா இருக்கிறேன், நான் பரிசுத்தம் இல்லை, ஆண்டவரே நீ நீதிமானாய் மாற்று. இந்த வெளிச்சம் எனக்கு வீட்டுக்குள்ள வேண்டும், என்னுடைய இருதயத்துக்குள்ள வேண்டும். என்னுடைய சிந்தை கர்த்தாவே, இந்த சிந்தையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று கேட்கும்போது கர்த்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2வது காரியம். முதல் காரியம் மனம் திரும்புதல். 2வது காரியம் வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு வெளிச்சம் உண்டு. முதல் காரியம் இயேசுவை பின்பற்றினால் ரட்சிப்பு உண்டு. 2வது காரியம்
அவர் வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிற எல்லாம் அகற்றுகிறார். சிந்தனைகள் அசுத்தத்தை இருளை அகற்றி விடுகிறார். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காரியத்தை நம்ம படிப்போமாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படிப்போம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். படிக்கல. அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றினால் இதிலும் மேலானவைகளை காண்பாய். இன்னைக்கு காண்கின்ற காரியத்துல ஐயோ இவ்வளோ அழகா இருக்குது, ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்குது, ஐயோ இந்த கார் எவ்வளோ அழகா இருக்குது, இவங்களெல்லாம் இல்லை, கண்டதும் காணாதவைகளும் பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷன் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லையா. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனுங்க, இன்ஜினியர்ஸ்கள், சயின்டிஸ்ட் உருவாக்கி வைத்திருக்கிற பொருட்களை பார்க்கும்போது பிரமிக்கிறோம். ஆனால் அறியாத தேவன் சர்வ வல்லவர் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். இந்த உலகம் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு எறும்புக்கு பார்த்து நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க, இந்த உலகம் தெரியுமா, நான் எவ்வளோ உயரமாக இருக்கிறேன்னு தெரியுமா, அதை கேட்டு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு 100 பில்டிங் இருக்குது, 100 அடுக்கு பில்டிங் இருக்குன்னு தெரியுமா, அதுக்கு சொல்லுங்க, அதுக்கு எதாவது தெரியுமா? அதுக்கு நம்ம சக்கரை உண்டை மாத்திரம் தெரியும். அதே போல தான் நம்ம கூட இங்கே இருக்கிற ஒரே ஒரு கோழி முந்தியும் அடியும் சாப்பிட்டுக்குன்னு என்ன பண்ணி கொண்டுக்கிறோம், உலகத்தையே மறந்துட்டு இருக்கிறோம். ஏசப்பாவுடைய சேர்த்து வைத்திருக்கிற காரியத்தை, அவர் நிகழ்ச்சிகளை, அவர் அந்த சராசங்கள் உடையவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்தவர். எல்லா தேவத்துக்கு கோடி தேவதூதர்கள் அவரை போற்றி கொண்டு அவர் துதித்து கொண்டிருக்கிற இடத்தை விரும்ப முடியாததான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம கேட்டு இன்னும் இந்த உலகத்துல பார்த்து சக்கரமுடியை பார்த்து கொண்டே இருந்தோம்னாக்கா பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுவது கர்த்தர் மேலானவைகளை, பார்க்க முடியாதவைகளை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே பிலிப்பு ஆண்டவர் அழைக்கிறார், வா என்னை பின்பற்றி வாட்டு. அவன் போய்கொண்டே இருந்தான், பின்பற்றி கொண்டே வந்து அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு, ஐயோ என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறானே, அவனும் இயேசு பின்னாடி வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்குறான். அவன் பேர் தான் நத்தானியல். அந்த நத்தானியலை போட்டு தட்டி எழுப்பி, வாப்பா. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், கம். என்ன சொல்கிறான்? கம் வித் மீ, என்னோட வாழ்றான். ஏசப்பா என்ன சொன்னாரு பிலிப்பர் இடத்துல, என்ன பின்பற்றிவான்னு சொன்னாரு. இவன் போய் தன்னோட நண்பர் இடத்துல என்ன சொல்றான், வந்து பார், கம் அண்ட் சீ. கம் அண்ட் சீன்னு சொன்னா போனா அவனுக்கு அந்த தெளிவு உண்டாகுது. இன்னும் நன்மை கிடைக்கும்பா, அவரை வந்து பார்த்தானே நன்மை கிடைக்கும். அந்த இயேசுவை பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், நான் பின்பற்றி சொல்றேன், உன் பின்னாடி நான் வந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, நீ வா. அவர் சொல்லுவார், உன்னோட பேசுவார். அப்போ இவன் போய் நிற்கிறான் ஆண்டு சமூகத்தில். அந்த ஆண்டு இயேசு சமூகத்தில் போய் நிற்கும்போது இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது பிலிப்பு உன்னை அழைக்கும் போது நான் உன்னை பார்த்தேன். ஐயோ ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்களா? நான் எங்கேயோ இருக்கிறேன், நீங்க எங்கேயோ இருக்கிறீங்களாப்பா. நான் நினைக்கிற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் உலாவுகிற காரியத்தை நீங்க பார்க்குறீங்களா? ஆமா, நம்ம ஏசப்பா சும்மா இல்லை, எல்லாரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் நீ எப்படி கழிச்ச, ஒரு வாரம் நீ என்ன செய்த, ஒரு வாரம் நீ வேதத்தை வாசித்தியா, ஒரு வாரம் என்னோட ஜபித்தா, ஒரு வாரம் என்னோட பழகினியா, என்னோட ஏங்குகிறார். அதுக்காகத்தான் ஆதாம் ஏவாளையும் அவர் விரும்பினார், அதனால் படைத்தார். இந்த தோட்டத்துக்குள்ள இரு, மாலை நேரத்தில் என்னோட பேசு. ஆனால் பேச முடியாது போய்விட்டார்கள். காரணம், அவர் வேற ஒருத்தரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், சர்வத்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார், பிசாசு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் தொடர்பு அவங்க ஒடிஞ்சு போய்விட்டது. அவர்கள் வெளியேற்றுகிறார் ஆண்டவர். இப்போ இது உனக்கு சம்பந்தப்பட்ட இடம் இல்லை, இது ஏதோ உனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்ட அந்த தேவன் இன்னைக்கு நம்மளை மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு பெரிதான மகிமைக்குள்ள அவர் அழைக்கிறார். அதுதான் அவர் மகிமையான ஸ்தலம். ஹல்லேலூயா. ஒரு பெரிதான காரியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பெரிதான காரியத்தை ஆண்டவர் நத்தானியேலுக்கு சொல்லும்போது, இது நீ காண்கிறையே, இதை சொன்ன உடனே நீ ஆச்சரியப்படுகிறே, இதை காட்டிலும் மேலானவைகளை நீ பின்தொடர்வாய், இது மேலானவைகளை நீ பார்ப்பாய்.
இயேசுவை பார்க்கும்போது மேலானவைகளை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இயேசு கிறிஸ்து யார் என்று. நாம் பாடுகின்ற பொழுது சிறிய சிறிய பாடுகள் நிமித்தம், சிறு சிறு அவமானங்கள் நிமித்தம், சிறு சிறிய குறைகளின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு போவதற்காக உங்களை அழைக்கவில்லை. ஆண்டவரே நீரே சொந்தம், நீரே என் பந்தம், நீரே நான் உண்மையை நான் பின்பற்றுவேன் சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு கமிட்மெண்ட். எலிஷா எலியாவை பின்தொடர்ந்தார். ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன். என்னன்னா வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், இயேசு எனக்கு போதுடா, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் சொல்ல முடியுமா? இயேசு எனக்கு போதும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடுவோமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அவிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அவிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. இயேசு போதும். உங்களுக்கு எது வேணும்? இயேசு வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டி வேணுமா? பொண்ணு வேணுமா? பொருள் வேணுமா? இன்னைக்கு மனுஷன் பின்னாடி வருது, இயேசு பின்னாடி வருதே எதுக்காகனாக்கா 5 மீன் 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்றதுக்காக தான். ஒரு கூட்டம் 5000 பேர் கூட்டம் ஆண்ட பின்னாடி வந்தாங்க. அதே 5000 பேர் இயேசுவா சிலுவையில் அறியுன்றாங்க. என்ன பேர் சின்ன ஜாதிகள் இல்லை, இயேசுவை சாப்பிட்றதுக்கு பின்தொடர்ந்தாங்க. ஆனால் அவர் சிலுவையில் அறியும் போது என்ன சொன்னாங்க? அப்படி சிலுவையில் அறியுங்க. என்ன சொல்றாங்க? உலகத்து தலைவர் என்ன சொல்றாங்க அதை செய்வாங்க. ஜனங்க அப்படிதான். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கக்கூடாது. இயேசுவே எனக்காக இந்த சிலுவை பாரத்தை சுமந்தீர், எனக்காக இந்த அடிக்கப்பட்டீர், நீ தான் உலக ரட்சகர், நீ தான் உலகத்தை ஆட்டுக்குட்டி. ஆண்டவரே கர்த்தாவே, நீ தான் என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டெடுத்தவர். மனப்பூர்வமாக அவருக்கு அர்ப்பணித்து அவரே விசுவாசித்து எந்த சூழ்நிலையிலும், பிசாசின் சோதனையிலும், மாம்ச போராட்டத்திலும், எந்த பலவீனத்திலும் என் இயேசு எனக்கு போதும் அப்படி சொல்லும்போது தான் நாம் வாழ முடியும் கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளோட நம்பிக்கை ஏற்று போகிறோம்? ஏன் இந்த காரியம் நடக்கணும் என்று சொல்லும்போது ஐயோ சோர்ந்து போகிறோம்? அவரை சரியா ஆராதிப்பதில்லை, அவரை சரியா கனப்படுத்துறதில்லை. எவ்வளோ நேரம் நம்ம கனப்படுத்துகிறோம், எவ்வளோ நேரம் அவரை ஜெபிக்கிறோம், எவ்வளோ அவரை பார்த்து பேசுகிறோம்? பேசுறதில்ல. காரணம் என்ன? இது நடக்கல, இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கல, நான் கேட்டேன், இந்த காரியத்தை கேட்டேன், கிடைக்கல. கிடைக்காதபடினால இயேசு இல்லை, இயேசு தெய்வமே இல்லை, உலக ரட்சகர். ஹல்லேலூயா. உலக ரட்சகர். ஹல்லேலூயா. வானோர் பூமியோர் இருக்க உலகத்தின் எல்லா கால்களும் முழங்கும், எல்லா நாவும் அறிக்கிடும். இயேசு சர்வ வல்லவர். அவர் மகத்துவங்களை செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னார், அவனை பார்த்து, நான் நீ பெரிய காரியத்தை நீ பார்க்க போற. நீங்க சொல்லுங்க, நான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன், நான் பெரிய காரியத்தை பார்க்க போறேன். நான் இயேசு என் பின்னாடி இருக்கிற, நான் பெரிய காரியத்தை பேச போறேன், நான் பெரிய காரியத்தை அடைய போறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது ஒரு காரியத்தை, நித்திய ஜீவனை கொடுத்தாராம் ஆண்டவர். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிப்போம். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு
ஆமென். போதுங்க. ஹalleluya. என்ன கொடுக்கிறாரா? பின்பற்றுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஆத்மா சாகாது, இந்த சரீரம் செத்துரும். இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு உண்டு, மண்ணில் போட்டு முடிச்சிடுவாங்க. ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மா நித்தியமா வாழணும். ஒன்று நரகத்தில் வாழணும், ஒன்று பரலோகத்தில் வாழணும். இந்த நரகத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க பிள்ளைங்க. ஹalleluya. அண்டாப்பா அது நரகம், எனக்கு ஒரு பரலோகம் வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலே பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதை ஜலத்தினால பிரவேசிக்கிறவன் தான், ஜலத்தினால பிரவேசிக்கிறவன் தான் அவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறான். இன்னைக்கு இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அவன் என்டர் ஆயிட்டான். ஹalleluya, ஹalleluya. அவன் நித்திய ஜீவனில் இன்னிலிருந்து கால எடுத்து உள்ள வைக்கும்போது சோதனை வரும், போராட்டம் ஆனாலும் இயேசு பின்னாடி இருக்கிறார். ஹalleluya. இயேசு வெளிச்சமா இருக்கிறார். ஹalleluya. இயேசு எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஹalleluya. இயேசு எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹalleluya. இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை தான் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். நான் ஒருபோல நான் உங்களை விட்டு விட மாட்டேன். ஒருவரும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது. ஏசப்பா உங்களை எப்படி வச்சுக்கிறார்னா உள்ளங்கையில வச்சிருக்கிறார். ஹalleluya. பேர் சொல்லி அழைக்கிறார். ஹalleluya. அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பாக்கியத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சபையார நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? வெளியே பார்க்குறோம், விண்டோ திறந்து வெளியே பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி அப்படி செய்தவனை சொல்லி மனுஷனை பார்த்துடலாம். 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8:19 வசனத்தை படிப்போம். மத்தேயு 8:19. வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆமென். ஹalleluya. அப்போ ஒருவர் வர, அட நான் உன்னை பின்பற்றுகிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்றார்? அப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ நமக்கு என்ன இருக்கு? அருமையான வீடை கொடுத்துருக்கிறார், படுக்கை இடம் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கேஸ் இல்லைனாலும் போதும், நான் வீடு இது. ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா, ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுக்குது. இந்த இஸ்ரேல் ஜனங்க அப்படித்தான் பண்ணாங்க. வாடா எகிப்து விட்டு வாடா சொல்லி ஆண்டவர் அழைச்சு கொண்டே வந்தார். வந்து சில இடத்துல வந்து மண்ணா கொடுத்தார். அந்த மண்ணாவை நல்லா சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. சாப்பிட்டு என்ன சொல்றாங்க? அந்த மண்ணாவை பார்த்து சொல்றா, இது யாருக்கு வேணும் இந்த மண்ணா? இதெல்லாம் மண்ணாவா இது? அறிவு ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். அவர் முறுமுறுக்காங்க. ஆனால் முறுமுறுத்தோட சர்ப்பங்களை அனுப்புறாரு. சர்ப்பங்களை வந்து ஒவ்வொருத்தையும் குத்தி அவங்க சாவடிக்குது. எல்லாம் சாவுது, ஒரு கூட்டம் சாவுது. பார்த்துக்குமே இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? ஐயோ செத்துப்பட்டாங்க, நான் என்ன பண்ணணும்? நான் பிழைத்து கொள்ளணுமே, இந்த மரணத்துக்கு நான் பிழைத்து கொள்ளணும். ஓடி வராங்க. மோசை என்னை காப்பாத்துங்க. மோசை என்ன பண்ணாரு? ஒரு மரத்துல அந்த சர்ப்பத்தை எடுத்து வெங்கல சர்ப்பத்தை வைக்கிறார். அந்த வெங்கல சர்ப்பத்தை வைத்து விட்டு, இதை பார், உனக்கு விடுதலைன்னு சொன்னார். எல்லாரும் பார்த்தாங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள. அந்த சர்ப்பம் அவங்களை விட்டு நீங்கி போனது. அந்த சாபம் அவங்களை விட்டு நீங்கி போனது. அந்த சர்ப்பத்தை போல பாவம் அவனை தொடவே இல்லை. இல்லைன்னா அவன் தீண்டிக் கொண்டே இருக்கும், அவனை கொத்தி கொண்டே இருக்கும், அவன் பேசின வார்த்தைக்கு கொத்தி கொண்டே இருக்கும், அவன் முறுமுறுக்கிற காரியத்தை கொத்தி கொண்டே இருக்கும். முறுமுறுக்கிறியா? பாம்பு வந்து நிற்கும். ஆனா அந்த பாம்பை நான் தள்ளணும்னு சொன்னா அது தூக்கப்படணும். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. இந்த மரத்திலே நமக்காக தொங்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால அந்த சிலுவை நான் பார்க்கும்போது எனக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எனக்கு மன திரும்புதல். ஹல்லேலூயா. எனக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. நான் மேலான காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த மேலான காரியத்தை செய்தால் அந்த சிலுவையை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள், முறுமுட்ட ஜனங்கள், கோபப்பட்ட ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பார்த்தாங்க. அந்த சர்வ வெங்கல சர்வத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே விட்டுல. இன்னைக்கு நாம் யாரை பார்க்க வேண்டும்? ஒரு தப்பு நடந்துச்சா உடனே பார்க்கணும். அப்படியே விட்டால் அவன் என்ன பண்ணுவான்? சர்வம் வந்து கொத்தி சாவடிச்சிடுவான், பலவீனப்படுத்திடுவான், இந்த பாவத்தில் இருக்க வச்சிடுவான், அந்த பாவ வாழ்க்கையிலே நம்மளை முழுக வைப்பான். அந்த சர்வம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அந்த பயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அந்த போராட்டம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய சிலுவையை மாத்திர நான் பார்ப்பேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால்,
இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்ப்பீங்களா? மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுல போனதுமே உள்ள என்ட்ரன் போர் அடிக்குது. நீ கேட்ட செய்தி எல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு போடாத டிவிய அப்படியே போகணும். ஒரு வாரம் அம்மா அடுத்த வாரம் வந்த பிறகு சிலுவை பார்க்குறேன், அன்றுவரே நான் பண்ணிங்கப்பா, இந்த பாவத்தெல்லாம் செய்துட்டேன், மன திரும்ப கமிட்மெண்ட். எலிஷா என்ன பண்ணாரு? கமிட்டடா சொன்னாரு. எல்லாமே விட்டு விட்டு ஓடி கமிட்டடா, நான் செய்வேன் இந்த காரியத்தை, நான் உங்களுக்கு வேலை செய்வேன், சேவை செய்வேன். இயேசுவை பின்பற்றுகள் சேவை செய்யத்தான் அவனுக்கு அழைத்தார். My disciple have to serve. சும்மா இல்லை, சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த உலகத்தில் இந்த சர்விங்கெல்லாம் யார் கற்றுக்கினாங்கனாக்கா கிறிஸ்துவங்களுக்கு தான் கற்றுக்கணும். மதர் தெரசா ஒரு லாபத்துக்காக செய்யல, ஒரு பணத்துக்காக செய்யல. இட் இஸ் பிஸ்னஸ். இஃப் யூ ரிசீவ் சம்திங், இட் இஸ் அ பிஸ்னஸ். We don't receive and do, that is a serving. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். வீட்டு வேலைக்கு போய் வேலை செய்யறதுல வேலை பண்ணால் சம்பளம் கொடுப்பான். அது சர்விங் இல்லை, அது இட் இஸ் சம்பளம். பட் சர்விங் இஸ் நத்திங். ஐ டோன்ட் ரிசீவ் எனிதிங். அந்த சர்விங்க்கு ஏசப்பா நம்மளை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் சர்வ் பண்ண விரும்புகிறேன், பணத்துக்காக இல்லை, உடைய அன்புக்காக. ஹல்லேலூயா, உடைய அன்புக்காக. ஹல்லேலூயா. அந்த அன்பு இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும். அந்த அன்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அந்த அன்பு இருந்தால் சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் செய்ய முடியும். அந்த அன்பு இருந்தால் நான் ஓடி மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன். நான் பிலிப் என்ன பண்ணாரு? நத்தானியேலுக்கு சொன்னார், கொண்டு வந்தார். அதே சமயத்துல சமரியா ஸ்திரீ ஒருத்தர் இருந்தா. அவன் என்ன பண்ணான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்பது அவர் ஓடுகிறான். தன்னுடைய தேசத்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லுவா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறவர் கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள்லாம் சொன்ன ஒரு வார்த்தைனா, உலக ரட்சகர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக ரட்சகர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் நம்ம எப்படி பார்க்கறாங்கன்னா, நம்ம இயேசுவை பார்த்து சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? உலக ரட்சகர் சொல்லணும். அவர் தான் உலகத்தின் வெளிச்சம் என்று சொல்லணும். அவர் தான் உண்மையான வியாதிகளை விடுதலையாக்குறவர். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மூடப்பட வேண்டும் சொன்னா ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. நபர்கள், விசுவாசிகள் அன்று டிசைபிளாக மாற வேண்டும், சர்விங்களோடாக மாற்றும். இயேசுக்காக நான் இந்த பணியை நான் செய்வேன், இயேசுக்காக இந்த ஊழியத்தை செய்வேன் சொல்லும்போது தான் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவராக இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் கொண்டு அவர் வைத்திருக்கிறார். அந்த அற்புதங்களை, அந்த வல்லமை வைத்திருக்கிறார் தன்னோட சீஷர்களுக்கு கொடுக்க. அது அடுத்த கரெக்டாக நான் பின்பற்றும் தான் கொடுப்பார். எலிஷா என்ன பண்ணாரு? எலிஷா அவர் பின்தொடர்ந்து போனார். எதுக்காக? அவர் மேல இருக்கிற அந்த சால்வை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருந்தார். போ வேண்டாம், நீ போயிடு, திருப்பி போயிடு. கில்கால வந்தார், போயிடுன்னு சொன்னாரு. பெத்தேல வந்தார், போயிடுன்னு சொன்னாரு. எரிகோல வந்தார், போன்னு சொன்னார். ஆனால் யோர்தானை தாண்டின பிறகு அவர் அதை பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்து தேசத்துல வந்து நிற்கும் போது தான் அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. எலிஷா செய்யாத காரியத்தை எலிஷா செய்தார். ஹல்லேலூயா. இவர் 7 அற்புதங்கள் சொன்னா, இவர் 14 அற்புதங்களை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் அற்புதங்களை கண்டு பயந்து போனார்கள். அந்த ராஜ்யத்தின் அதிகாரிகள் பயந்து நடுங்கி போனார்கள். காரணம், இவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அவர் மேல இருக்கிற அந்த வரம், அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை தகர்க்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறோம்? நமக்குள்ள அந்த வல்லமை இல்லை. நாம் டிசைபிளா இன்னும் மாறல. ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக போய் கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் என்ன செய்யறா? உங்களுக்கு கூடு இல்லையா, உங்களுக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பின்வாங்கி போகிறான். இன்னொரு மனுஷன் வருகிறான். அவனை என்ன செய்யறான்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு நான் பின்பற்றேன். இவனுக்கு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா எப்ப சாவாரு? இவனுக்கு 25 வயசுன்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்குங்க தெரியுங்களா? ஓ 55 வச்சுங்களா? சரி, இவங்க அப்பா எப்ப சாவாரு? இவர் 80 சாவாரு. அப்போ 50 25 + 20 50 வருஷம் ஆன பிறகு இயேசுவை பின்பற்ற வரான்.
50 வருஷம். ஏன்? அவங்க அப்பா சொத்து இருக்குது இல்லைங்களா, அதை எழுதி கொடுக்குற வரைக்கும் இவர் என்ன பண்ண மாட்டார், பின்பற்றுவார். இயேசு எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பாவை நான் பின்பற்றுவேன், எங்கள் அப்பாவுடைய சொத்து இருக்குது, எங்கள் அப்பாவுடைய பொருள் இருக்குது, அவைகளெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு நான் பிறகு நான் என்ன பண்ணுறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன். அதனால தான் அந்த மனுஷன் ஒத்துக்கல, மனசு ஒத்துக்கல. நான் போய் அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னான், மரணத்தை அடக்கம் பண்ணுறவர்கள் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி. நாம் திசை திருப்பும்போது, நம்ம நோக்கம் இப்படி செல்லும்போது, உலகத்தின் பக்கம் செல்லும்போது இயேசுவை நாம் பின்பற்ற முடியாது. We cannot be a disciple. We cannot do the work of God. We cannot receive that gift of God. அந்த கிஃப்ட் நம்மளுக்கு வேணும்னு சொன்னா, எப்படி அந்த எலிஷா பின்பற்ற கிஃப்ட் பெற்றுக்கொண்டாரோ, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இலவசமா அந்த ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தாரு. அவர் தயாராக பாசிட்டிவ் மாதிரி நம்மளுக்கு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பா, வியாதிகள் சுகமாவாங்க. நீங்க போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிலிப்பை போல சொல்லும் போது, நத்தானியேலை போல மக்கள் ஓடி வருவார்கள். சமாரியா ஸ்திரீக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது ஊரே திருண்டு வந்தது. இன்னைக்கு RS பள்ளியாவை நாம் கொண்டு வர நாங்கள் தாம் ஜெபிக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சவுல் வின்னிங் பிரேயர்ல ஒரே ஒரு நோக்கம், அடுத்த RS பள்ளியா மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், இங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போனால் நிச்சயமாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் செய்த 2வது மனிதனுடைய வாழ்க்கை. 3வது ஒரு பெரிய பணக்காரன். ஆண்டவரே, நான் சிறு வயதிலிருந்து நான் இதெல்லாம் கை கொண்டிருக்கிறேன், சிறு வயதிலிருந்து நான் பைபிள் தெரியும், வசனம் தெரியும், மோசேயின் புஸ்தகம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நான் என்ன செய்யணும், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் என்று உண்டாகும்படியாக எல்லாவற்றையும் நீ கொடுக்கும்போது பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கும், அதை நீ பின்பற்றி வாழணும். அவன் என்ன பண்ணான், பரலோக பொக்கிஷம் வேண்டுமா, உலக பொக்கிஷம் வேண்டுமா? உலக பொக்கிஷத்தை பார்த்து அவனுக்கு இப்போ சமீபத்தில் அவன் உலக பொக்கிஷத்தை விட்டு விட அவனுக்கு மனதில்லை. இந்த இயேசு பின்னாடி போனா பரலோக பொக்கிஷம் இருக்கு, ஆனா அவன் பார்வையில் அது தெரியல. காணாத ஒரு காரியத்தை அப்ரஹாம் சொன்னார். என்ன சொன்னாரு, எனக்காக ஒரு வீடு கட்டப்படுகிறது, தட் ஆர்கிடெக்சர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதோடைய பிளானை ஏசப்பா போட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு ஸ்டேஜர், ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு தான் முடிய போகுது. இது ஒரு பாட்டு, உடைந்து போகிற பாட்டு. இதில் முடிய கொஞ்ச காலம் தான். அது இதில் நாம் உலகத்தில் பரலோகத்தில் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் சொன்னால், நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளோட மனம் இருக்கும். இப்படி நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்காக இந்த மனுஷன் தேடவே இல்லை. இவன் என்ன செய்தார், இவன் இயேசு வேண்டாம், எனக்கு பொக்கிஷம் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டும் சொல்லி அவன் பின்பற்றி போய்விட்டான். 3வது ஆண்டவர் ஒரு பேதுருவை அழைக்கிறார். என்னப்பா, கடைசி வரைக்கும் நீ நின்று இருப்பியா, என்னை பின்பற்றுவியா அப்படின்னு சொல்லும்போது அவன் முடியும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் என்ன நடந்தது, 3 பேர் அவங்க சோதிக்கும் போது, ஒரு பெண் சோதிக்கும் போது, இந்த மனுஷனே எனக்கு தெரியாது. என்ன சொல்றாரு, இந்த மனுஷனே எனக்கு தெரியாது. இயேசுவை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, தெரியுமா, இந்த இயேசுவை தெரியுமா, தெரியாது. இன்னைக்கு ஒரு பிஜேபிக்காரன் ஒரு RSS காரன் உள்ள வந்தாலும் எவ்வளவு பேர் நிற்பீங்கன்னு தெரியாது. என்ன விடுறதுக்கு பாஸ்ட் கோட் போட்டுக்கிறார் அவர்கிட்ட பாஸ்ட் இப்படி காமிச்சு ஓடிப்பாங்க. ஆமாங்க, அப்படி இல்லை, நான் இயேசுவுக்காக நிற்பேன், என்ன வந்தாலும் நான் நிற்பேன். அப்படிப்பட்ட உறுதியான ஒரு கமிட்மெண்ட் வேண்டும். அது கமிட்மெண்ட் இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருக்காக வாழ முடியும். அந்த கமிட்மெண்ட் வர்றதுக்கு இவங்களே இல்லை. அந்த கமிட்மெண்ட் இப்படி எப்படி நேசித்தாருன்னா, ஆண்டவரோட போயே கூடாது. 3 வருஷம் போறார், நடக்கிறார், அற்புதத்தை பார்க்கிறார், அதிசயத்தை பார்க்கிறார், மரணத்தில் நண்பர்கள் பார்க்கிறாரு, ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்றது தெரியும், எல்லாமே 3 வருஷம் போய்கொண்டே இருக்குது. ஆனால் 3வது வருஷத்தை கடைசி கட்டத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. என்னது, ஏன் பின்பற்றி படிங்களா? அப்போ நான் வர ஆண்டவரே. ஆனால் 3 பேர் ஆண்டவர் சோதிக்கிறார், சபிக்கவும் தொடங்கி விட்டாராம். அப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவரை பார்த்து அவர் நினைவு கூர்ந்தாராம். ஆண்டவர் சொன்ன, இந்த கோழி கூக்குறதுக்கு முன்பாக என்னை 3 முறை என்னை மறுதளிப்பா. அந்த யோசனை, அந்த வார்த்தை கேட்டுடனே அவர் போய் மனம் திரும்பி அழுதார், கசந்து அழுதார். ஆன்மராஜா, நான் என்னால் முடியாதப்பா, நான் உண்மை நான் காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேன், நான் உண்மை நேசிக்காதவனா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய பலவீனம் எனக்குள்ள இருக்குது, நான் இயேசுவை சரியாக நான் நேசிக்கல, இயேசுவை நான் சரியாக அன்பு கூறல.
இந்த வெளிவீனருக்கு என்னால் முடியும்னு சொல்லி போய்விட்டார். ஆனால் கொஞ்சம் கவலை முடிந்துவிட்டு ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ந்து பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. எல்லா ஸ்டேஷன்கள் இருக்காங்க, பார்க்குறாங்க. வானத்தை பார்க்கும்போது, அண்ணாத்தை பார்க்கும்போது இயேசு மேகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இல்லையா. அப்புறமா இவர்களுக்கு ஒரு நாள் அந்த சந்தோஷத்தில் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இயேசுவை பார்த்தோம், பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. முதல் வாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் வராது, 7 நாள் விட்டுட்டு வராது. வந்து ரொம்ப பார்க்குறாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை தரிசிக்கிறார். அதில் ஒருத்தர் இல்லை, யாருன்னு தோமா இல்லை. அப்புறமே என்ன பண்ணாரு, நான் கையை விட்டாதான் நான் நம்ப வேணாம். அந்த மனுஷன் யார், அவர் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்தார் அவர். அப்புறமே என்ன பண்ணாரு, ஒரு வாரம் விட்டுட்டு ஏசப்பா என்ன பண்ணாரு, வந்து அவருக்காகவே வந்து கையை விட்டு பார்ப்பா, உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்டுக்கிறேன். இன்னைக்கு தோமா போல இருக்கிறோமா, இயேசுவை முழுசாக நம்பணும். அப்புறமா இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் விட்டுட்டு ஏசப்பா போகிறார். வரத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. என்ன, ஐயோ நம்ம மறுபடியும் என்ன பண்ண, மீன் பிடிக்கிறதுக்கு நான் போயிடலாம். இந்த இயேசு வந்தார், போனார், அவர் எங்கே போயிட்டார். அது ஒரு மாயஜலம், ஏதோ கெருவு, ஏதோ ஒன்று நடந்தது. அது உண்மையா இல்லையே. இயேசு வந்தாரா, மறிச்சாரா, இல்லை உயிர்த்தெழுந்தாரா, ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு உலகமே அப்படித்தான் சொல்லுங்க. காஷ்மீரில் பார்த்தாங்களா இயேசுவை, ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் வந்து யூதாவில் ஜீவனோட இருக்கிறான்னு சொல்லுது. பல செய்திகள் உலகத்தை நம்ம கேட்கும்போது வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, அதுதான் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது. காரியம், அவன் தூக்கு போட்டு செத்தா, யாரும் யூதாசு. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டா. அவர் எப்படி போனாரோ அப்படி எப்படியே திரும்பி வருவார். அவர் கண்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு ராஜாதி ராஜா எக்கால சத்தத்தோட வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் வெளிச்சு நமக்கு இருக்கு. என்ன இருள் சூழ்ந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அவர்களை பார்த்து இயேசப்பா பேதுரை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா, இந்த ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிக்கிறாயா, இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு காரியங்கள் சொல்லும்போது அவர் மனக்கசந்து, ஆண்டவரே நீ அறிவீர், ஆண்டவரே நீங்கள் தெரியும்ப்பா, நான் எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியும், அப்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவர் செய்தார். அந்த ஊழியத்தை செய்து அவர் என்ன செய்தாங்க, பல உபத்திரங்கள், பல ஜெயிலில் போட்டாங்க, பல விதமான உபத்திரங்களை கொடுத்தாங்க. சிலுவையில் அறிய முடியாத ஒப்பு கொடுக்கும்போது, அவரையும் சிலுவையில் அறிய முடியாத பேதுரு ஒப்பு கொடுக்கும்போது பேதுரு என்ன சொன்னார், வேண்டாம், என் இயேசு கிறிஸ்து சாவரபடி நான் சாவக்கூடாது. நான் எப்படி, என் காலை மேலே தூக்குங்க, என் தலையை கீழே போட்டு என்னை சிலுவையில் அறிய சொன்னார். அவருடைய கால் கீழே போட்டு அவர் மேலே தலையை காலை மேலே தூக்கி அவர் சிலுவையில் அறிஞ்சாங்க. இயேசுக்காக தன்னுடைய அன்பின் தேவனை அவர் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் சோதனைக்காக ஓடினார். அவருக்கெல்லாம் டெனை பண்ணார். இவர் யாரோ என்று சொன்னார். இயேசு எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் அந்த அன்பு, அந்த உருக்கமான அன்பு, அந்த தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு அவர் என்ன செய்தது, பரவாயில்ல நான் இயேசுக்காக அடிக்கப்படுகிறேன்னு சொல்லி அவர் மரித்தார். பவுல் என்ன சொன்னார், இந்த சிலுவையில் நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறியப்பட்டேன், இனி நான் அல்ல ஜீவிப்பது, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேலே, குமாரனாக இயேசு கிறிஸ்து மேலே அந்த நம்பிக்கையோட நான் என் ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. நாம் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றுவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಮುಂದೆ ಹೋಗುವೆನು ನನ್ನ ಯೇಸುವಿನ ಒಂದಿಗೆ, ಹಿಂದೆ ನೋಡದೆ ಹೋಗುವೆನು ಆ ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ, ಹಿಂದೆ ನೋಡದೆ ಹೋಗುವೆನು ಆ ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ. ಹಿಂಸ ಸಂಕಟ ಬಂದಾಗೂ ಓಡುವೆನು, ಹಿಂಸ ಸಂಕಟ ಬಂದಾಗೂ ಶಕ್ತಿ ಹೋಗುವೆನು. ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿಯೇ ನಿತ್ಯ ಜೀವಿಸುವೆ ಆ ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ. ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿಯೇ ನಿತ್ಯ ಜೀವಿಸುವೆ ಆ ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ. தீர்மானம் எடுப்போமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு நீங்கள் செய்வீங்க. கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா.
ஜெபிப்போம். கேட்கப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக சத்தத்துக்காக ஆண்டவரை பின்பற்றும் பொழுது மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாமை பின்பற்றும் பொழுது எனக்கு கொடுக்கிற ரட்சிப்பு ஆண்டவரை ஸ்தோத்திர ஜீவ வழி ஆண்டவரே ஸ்தோத்திர நித்திய வாழ்வு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை கலந்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மை பின்பற்றும்படியாக ஆண்டவர் உலகத்தை அல்ல, ஆண்டவர் உலகத்தின் காலையில் அல்ல ஆண்டவரை சபையா இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்றோம்ப்பா. உண்மையை நாங்கள் பின்பற்றுவோம் ஆண்டவரை. எந்த சூழ்நிலையும் பாப்பா உண்மை பின்பற்றும்படியாக அது நிமித்தமாய் வருகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மேன்மையான காரியங்களை கர்த்தர் அடைய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அது நிமித்தமாக ஆண்டவரே சபையை வழிநடத்துவீராக பேசின அப்படிய மகனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம காணிக்கையை நம்ம செலுத்துவோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு தரிசனமாக காணிக்கைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொருத்தருமாக கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவரை அதிகமாய் கொடுக்க முடியாத கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நிமித்தமாய் ஆண்டவரே நாம் வைக்கப்பட்டோம் சபை கட்டப்பட கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம தொடர்ந்து நம்ம கர்த்தரை பந்திக்காக கடந்து போவோம், ஒலி கம்பெனிக்காக கடந்து போவோம். தயவு செஞ்சு எல்லாம் எழுவடிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கம் ப்ரிப்பேர்ட் at this time.
ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதில் பங்கு பெறும்படியாக. And Lord, make us worthy to take part in this Holy Communion. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நினைவு கூறும்படியாக, அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக, அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படும்படியாக ஸ்தோத்திரம். இந்த பந்தி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய வருகையை நினைவு கூறும்படியாக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த பந்தியில நாம் பங்கு பெறணும். ஒரு சிலாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பந்தியில நாங்கள் சேர ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் தான் காட்டி கொடுக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து அதை விட்டு அடுத்து கொடுத்து இதை வாங்கி புஸ்தங்கள் நமக்கு அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி வருங்கள், இது உங்களுக்கு அடிக்கப்படுகிற என்னுடைய விடுவனுடைய ரத்தமாக இருக்கிறது என்றார். ஜெயித்து கொண்டிருக்கும் பொழுது request our elders and leaders to come and help us in this meeting.
நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ரட்சிப்பை தந்தீர் ஆண்டவரே, நித்திய வாழ்வை தந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் வரல இன்னைக்கு இதுதான் ஞானஸ்தானத்தை ஒவ்வொரு பேருமாய் கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் ஆண்டவரே, ஸ்தோத்திரமான வாழ்வு பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை உமக்கென்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தாமே. இன்றைக்கு அவருடைய நாமங்கள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நிறைவுடைய கர்த்தர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் சமையலுமாய் உடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இதை குறித்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்படியா, கொண்டாடும்படியா கர்த்தரை கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரம், நீர் அவர்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே. உமக்குள்ளாக வளர, உமக்குள்ளாக வாழ ஆண்டவரே பின்பற்றும்படியான பெரிய கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உண்மை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மை தரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷ பாதுகாப்பு கால் உண்டாகட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எழுது தீர்மானத்துல உறுதியாக இருக்கும்படியா, கடைசி வரை இருக்கும்படியான ஒரு பெரிய கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மூலமாய் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்தபடியா நான் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து முடிவரை கர்த்தரை நடத்தினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. வந்திருக்கிற ஆண்டவரே எங்களுமாக சபையாகி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகவே என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய ஆலயத்தின் நன்மையால் ஒவ்வொரு திருப்தியாகும்படியாக ஆண்டவரே நீ கிரியை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தா ஒவ்வொருத்தரை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எதிர்பார்த்து வந்த காரியங்களை கர்த்தர் நீர் திருப்தியாக்குவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதித்து விடுவித்து ஆண்டவரே சுகத்தை தந்து பலப்படுத்தி உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு சொல்லி பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஆராதனைக்கு சொல்லி நேற்று தினத்தில் வந்து தாவே அநேக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் பிரயாசப்பட்டு ஆண்டவர் இதை சுத்தம் செய்து அநேக பணிவிடைகளை செய்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்று நாளை காலையில ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம், செப நேரம் ஆண்டவரே செய்தி நேரம் எல்லாவற்றையுமாய் கூட ஸ்தோத்திரம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தா. ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிரசனத்தினால் ஒவ்வொரு தொட்டு நிரப்பி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா துதியை கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சேரி சகல மறவாதே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதான வழிநடத்தல் அனைவரோடு கூட விசேஷமாய் எனக்கு ஞானஸ்தானத்த பிள்ளைகளோடு கூட இன்றும் இன்னும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய பொறுமைக்காக நன்றி. Thank you so much for waiting this long. தயவு செஞ்சு உட்காருங்க. So we have 21 days prayer நமக்கு இருக்கு. இன்னைக்கு நான் மாலை வேளை 7 மணிக்கு இருக்கு. அந்த தயவு செஞ்சு பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். So we request everybody to partake in the fellowship breakfast. பிள்ளைகளை தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Parents kindly pray for your children and someday church also will pray for them. Thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.